திருக்குறள் கதைகள் கதையின் 310. சுவாமிஜியின் கோபம். என் நண்பர் சதாசிவம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர். ஒரு சுவாமிஜியால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மடத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விட்டார் சதாசிவம். சதாசிவத்தின் மகனும் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் வசித்து வந்தனர். மனைவி இறந்த பிறகு சில ஆண்டுகள் தனியாக வசித்து வந்த சதாசிவத்தின் இந்த முடிவு எனக்கு வியப்பளிக்கவில்லை. சுவாமிஜியின் ஆசிரமம் ஆந்திராவில் விஜயவாடாவுக்கு அருகே உள்ள ஒரு சிறிய ஊரில் இருந்தது. சதாசிவம் அங்கேயே தங்கி ஆசிரம பணிகளில் ஈடுபட்டு வந்தார். ஒருமுறை என் அலுவலக வேலை விஷயமாக நான் விஜயவாடாவுக்கு சென்றபோது சதாசிவத்தை பார்ப்பதற்காக அவர் தங்கியிருந்த மடத்துக்கு சென்றேன். என்னை பார்த்ததில் சதாசிவத்துக்கு மிகவும் மகிழ்ச்சி. மடத்தில் இருந்தபோது தனிமையாக உணர்ந்திருப்பாரோ என்னவோ. நாள் முழுவதும் அவருடன் இருந்துவிட்டு இரவில்தான் நான் விஜயவாடாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியதால் ஒப்புக்கொண்டேன். மடத்தில் சதாசிவத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தேன். மடத்தில் இருந்தவர்களை சதாசிவம் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரைப் போலவே அங்கே தங்கியிருந்து மடத்தின் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிலர் இருந்தனர். இவர்களைத் தவிர சுவாமிஜியின் செயலாளர் சுந்தர் இருந்தார். அவர் MBA படித்தவர். சுவாமியிடம் ஏற்பட்ட ஈர்ப்பால் பல நல்ல வேலை வாய்ப்புகளை புறக்கணித்துவிட்டு அவர் சுவாமிஜியின் செயலாளராக பணியாற்றுகிறார் என்று சதாசிவம் சொன்னபோது அவரை பிரமிப்புடன் பார்த்தேன். அவர் என்னை பார்த்து இயல்பாக புன்னகை செய்தார். சதாசிவம், நீ உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு இருக்கேன் என்றேன் சதாசிவத்திலும். நீ ரூமில் இருக்கிறதுனா இரு, இல்லை சும்மா மடத்தை சுற்றி பார்த்துட்டு நான் அப்பப்போ வந்து அதை பார்த்துக்கிறேன் என்றார் சதாசிவம். சுவாமிஜி எங்கே இருப்பார்? அவரை நான் பார்க்க முடியுமா என்றேன். அவர் அறையில் இருப்பார், அதிகமாக வெளியில் வரமாட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவு இருக்குது, அப்போ நிறைய பேர் வருவாங்க. நீ அவர் பேச்சை கேட்டுட்டு இங்கேயே இரவு சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் என்றார் சதாசிவம். சற்று நேரம் நான் அறையில் உட்கார்ந்து விட்டு பிறகு மடத்தை சுற்றி பார்க்கலாம் என்று கிளம்பினேன். அது பெரிய இடம். இது கிராமப்புறம் என்பதால் பல ஏக்கர் நிலத்தை மடத்துக்காக வாங்கியிருப்பார்கள் போல இருக்கிறது. ஆனால் கட்டிடங்கள் அதிகம் இல்லை. பெரும்பாலும் காலியிடமாகத்தான் இருந்தது. பல மரங்களுடன் அந்த இடம் அழகாகவும் அமைதியாகவும் தோற்றமளித்தது. ஒருமுறை மடத்தை சுற்றி நடந்துவிட்டு மீண்டும் முன்புறம் வந்தபோது சட்டென்று ஒரு கதவு திறக்கப்பட்டு காவிடி அணிந்த ஒருவர் வெளியே வந்தார். அவர் சுவாமியாக இருப்பார் என்று நினைத்து கைகூப்பி வணங்கினேன். அவர் என் வணக்கத்தை பொருட்படுத்தாமல் என்னை உற்று பார்த்துவிட்டு, யார் நீங்க என்றார் ஆங்கிலத்தில். சதாசிவத்தோட நண்பன் என்றேன். ஓ சரி, உள்ள வாங்க என்று என்னை அழைத்தவர் அவர் அறைக்குள் அழைத்து சென்று சிம்மாசனம் போன்றிருந்த அவருடைய இருக்கையில் அமர்ந்து அருகில் இருந்த ஒரு நாற்காலியில் என்னை உட்கார சொல்லிவிட்டு ஒரு ஊழியரிடம், சதாசிவத்தை வர சொல்லு என்றார் தெலுங்கில். சதாசிவம் வந்ததும், உன் நண்பர் வந்ததும் என்கிட்ட ஏன் சொல்லலை என்றார் உரத்த குரலில் கோபமாக. அவர் பேசியது தெலுங்கில் என்றாலும் அவர் பேச்சு எனக்கு புரிந்தது. தெலுங்கு தெரிந்த சதாசிவம் அவரிடம் தெலுங்கிலேயே பதில் சொன்னார். நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு என்று வென்று விழுங்கினார் சதாசிவம். இது சத்திரம் இல்லை, இங்கே யாராவது வந்தால் எனக்கு தகவல் சொல்லணும் என்றார் சுவாமிஜி கோபம் தனியாமல். சுவாமிஜி மன்னிச்சுக்கங்க, நான் இப்போ கிளம்பிடுறேன் என்று எழுந்த என்னை கையமர்த்திய சுவாமிஜி, இங்கே 1000 பேர் வந்து தங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு தகவல் தெரியணும். நான் சதாசிவத்தை கண்டித்தது ஆசிரமத்தோட கட்டுப்பாட்டுக்காக. இப்போ நீங்கள் சதாசிவத்தோட கெஸ்ட்டு மட்டும் இல்லை, இந்த ஆசிரமத்தோட கெஸ்ட்டு கூட என்றவர் சதாசிவத்திலும் திரும்பி, நீ அறைக்கு பல தடவை வந்தியே, அப்போ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே என்றார் கோபம் புரியாமல். இல்லை சுவாமிஜி, நீங்கள் வேறொரு விஷயமா ரொம்ப கோபத்தில் இருந்தீங்க என்று ஆரம்பித்தார் சதாசிவம். அதற்குள் அறைக்குள் சுவாமிஜியின் செயலாளர் சுந்தர் நுழைந்தார். உள்ளே வரும்போதே அவர் நடப்பதை கவனித்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சுவாமிஜி, சதாசிவம் உங்ககிட்ட சொல்ல வந்தார், நான் தான் அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் காலையிலேருந்து ரொம்ப கோபமாக இருந்ததால என்றார் சுந்தர். என்ன,
காலையில் அவனை கோச்சிக்கிட்டதா இப்போ என்கிட்ட சொல்லி காட்டுறியா என்றார் சுவாமிஜி இன்னும் அதிக கோபத்துடன். இல்லை சுவாமிஜி. போத் ஆஃப் யூ கெட் லாஸ்ட் என்றார் சுவாமிஜி. இருவரும் மௌனமாக வெளியேறினர். நானும் எழுந்தேன். ஆனால் சுவாமிஜி என்னை போக விடவில்லை. நீங்கள் இருங்க, என்னோடய ஆசிரமத்தில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், அதனால தான் இந்த பசங்கிட்ட இப்படி பேசினேன். யூ ஆர் மை கெஸ்ட் என்றார் என்னிடம். இந்த பசங்க இது என்ன ஆசிரமா பள்ளிக்கூடமா என்று மனதில் நினைத்தபடி பேசாமல் இருந்தேன். அரை மணி நேரம் என்னிடம் பல விஷயங்களை பேசிவிட்டுத்தான் சுவாமிஜி என்னை விடுவித்தார். இதற்கிடையில் அவருடைய செயலாளர் சுந்தரை 2-3 முறை கூப்பிட்டு வேறு சில விஷயங்கள் தொடர்பாக முன்பு பேசியது போலவே கடுமையாக பேசினார். சுவாமிஜியின் கோபமான பேச்சை சுந்தர் மௌனமாக கேட்டுக்கொண்டு பொறுமையாக பதில் சொன்னார். நான் சுவாமிஜியின் அருகிலிருந்து வெளியே வந்ததும் சதாசிவத்தை தேடினேன். அவரை காணவில்லை. சுந்தர் தான் ஏற்பட்டார். சதாசிவம் வெளில போயிருக்காரு, இப்போ வந்துடுவார், நீங்கள் ரூமுக்கு வாங்களேன் என்று என்னை அவரை அறைக்கு அழைத்து கொண்டு போனார் சுந்தர். அவர் அறையில் அமர்ந்து சற்று நேரம் அவரிடம் பொதுவாக பேசியபின், சார் ஒரு விஷயம் கேட்பேன், தப்பாக நினைக்க மாட்டீங்களே என்றேன். கேளுங்க. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனையோ நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதுவும் உங்கள் சுவாமிஜியோட கோபத்தை சமாளிச்சுக்கிட்டு. சார் எனக்கு ஆன்மீகத்தில் நிறைய ஆர்வம் உண்டு, சுவாமிஜிக்கு நிறைய ஞானம் உண்டு. அவர் அளவுக்கு ஆன்மீக விஷயங்களை ஆழமாக பேசுகிறவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதனால தான் அவர்கிட்ட செயலராக இருந்துக்கிட்டு தினமும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரேன் என்றார் சுந்தர். சார் நான் இதை பற்றி பேசக்கூடாது தான், ஆனால் ஒரு ஆதங்கத்தை சொல்கிறேன். சுவாமிஜி எங்கிட்ட கூட நல்லா தான் பேசினார். அவர் பெரிய ஞானியாக இருக்கலாம், ஆனால் அவர் கோபத்தில் உங்கள்கிட்ட கடுமையாக பேசுகிறத பார்த்தேன். அவர் பேசுகிறத கேட்டு உங்களுக்கு கோபம் வரலையா? நான் வந்ததை பற்றி சுவாமிஜிக்கிட்ட சதாசிவம் சொல்லாதது கூட நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அவர் மேலே பாஞ்ச சுவாமிஜியோட கோபத்தையும் நீங்களே வாங்கிக்கிட்டீங்க. உங்களுக்கு கோபமோ வருத்தமோ இல்லையா என்றேன். அவருக்கு கோபம் வந்து அது என்னையும் பாதிக்கணும். அவர் என்ன சொல்ல வராருங்கிறத மட்டும்தான் நான் கவனம் செலுத்துவேன். அவரோட கோபத்தை நான் பொருட்படுத்ததே இல்லை என்றார் சுந்தர். சுவாமிஜி ஒரு நல்ல துறவியோ என்னவோ, அவருடைய செயலாளர் சுந்தரிடம் ஒரு நல்ல துறவிக்கான பண்புகள் முழுமையாக இருப்பதாக எனக்கு தோன்றியது. திருக்குறள், அறத்துப்பால், துறவரவியல், அதிகாரம் 31, வெகுளாமை. குறள் 110. இறந்தார் இறந்தார் அணியர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. பொருள்: சினத்தை அதிகம் வெளிப்படுத்தியவர் இறந்தவரை ஒத்தவர், சினத்தை அடக்கியவர் துறவியை போன்றவர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காலையில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.